4 படம் ஓடிவிட்டால் அடுத்த முதலமைச்சர் நாமதான் என்று தற்போதுள்ள நடிகர்கள் எண்ணுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை போபுலா படித்துறையில் அதிமுக தொடக்க விழாவின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, நடிகை காயத்ரி ரகுராம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய செல்லூர் ராஜு, எல்லோரும் தாங்கள்தான் முதலமைச்சர் என்ற எண்ணத்தில் கட்சி தொடங்குவதாக கூறினார். நடிகர்கள் கட்சி தொடங்கினார்கள். புரட்சி தலைவருக்கு பிறகு எல்லோரும் தாங்கள் தான் முதலமைச்சர் என்பதற்காக கட்சி தொடங்கினார்கள். 4 படம் ஓடிட்டாலே நான் தான் அடுத்த முதல்வர் என்று பறைசாற்றுகின்ற இந்த காலத்தில் தான் நடித்த படங்கள் அத்தனையும் கதாநாயகனாக வெற்றியை பெற்று மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்ற பெயரை பெற்றவர். இதனிடையே திண்டுக்கல்லில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, இளைஞர்களுக்கு கட்சி பொறுப்பில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த முறை ஏன் அந்த உறுப்பினர் அட்டையை நாம் முழுமையாக கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நிறைய இயக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உறுப்பினர் அட்டை செல்லாமல் விட்டால் நம்ம இயக்கத்தின் மேல் ஒரு பற்று குறைந்து விடும். 2026 ஆண்டு தேர்தலில் ஒவ்வொரு வாக்கு முக்கியம் என்று கூறினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விசாரணை நடத்த சென்ற காவலர்களை குடிபோதையில் தாக்கிய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் இசக்கி என்பவரை 6 பேர் கொண்ட கும்பல் தாக்கியது. இதில் காயமடைந்த இசக்கி இரத்த காயங்களுடன் ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து தாக்குதல் நடத்தியவர்களிடம் விசாரணை நடத்த சென்ற காவலர்கள் 3 பேரை போதை கும்பல் சரமாரியாக தாக்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த மற்ற காவலர்கள் காயமடைந்த காவலர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவலர்களை போதை கும்பல் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் காவலர்கள் அளித்த புகாரின் பேரில் கீழ ஆவரம்பட்டியைச் சேர்ந்த பால்பாண்டி, கிளிராஜன், பாஞ்சாலி ராஜா, பாண்டியராஜ் உள்ளிட்ட 9 பேர் மீது ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து 7 பேரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். கோயம்புத்தூரில் லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் 3 நாட்களாக நடந்து வந்த சோதனை முடிவுக்கு வந்துள்ளது. கோவையில் லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான 5 இடங்களில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நேற்று நிறைவடைந்தது. கோவையை சேர்ந்த தொழிலதிபர் மார்ட்டின் 2009, 2010 ஆண்டு காலகட்டத்தில் விதிகளை மீறி லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு 910 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். அதோடு மார்ட்டினுக்கு சொந்தமான 451 கோடி ரூபாய் மதிப்புடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை முதல் கோவை துடியலூரில் உள்ள மார்ட்டினின் வீடு, அலுவலகம், ஹோமியோபதி கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று கோவை சாய்பாபா காலனியில் உள்ள மார்ட்டினின் மனைவியின் தங்கை அந்தோனியா மற்றும் அண்ணன் ஜான் பிரிட்டோ ஆகியோர் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. கோவையில் மார்ட்டின் வீடு, அலுவலகம், உறவினர்கள் வீடு என 5 இடங்களில் நடைபெற்ற சோதனை நேற்றிரவு முடிவுக்கு வந்தது. இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. மார்ட்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் சென்னை வீட்டில் 2 நாட்களாக நடைபெற்ற சோதனை நேற்று காலை நிறைவடைந்தது. பிற இடங்களில் நேற்று 3வது நாளாக சோதனை நடைபெற்றது. தனது இல்லத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக லாட்டரி அதிபர் மார்ட்டின் மற்றும் அவரது மருமகனும் விசிக துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சென்னையில் உள்ள ஆதவ் அர்ஜுனா வீடு, அலுவலகங்களில் 2 நாட்கள் நடைபெற்ற சோதனை நிறைவடைந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா அது குறித்து விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில், அரசியலில் நுழைய முடிவெடுத்த போதே தனது தொழில் நிறுவனங்களிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிவிட்டதாகவும், வருவாய் ஈட்டக்கூடிய எந்த தொழிலிலும் தற்போது இல்லை எனவும் கூறியுள்ளார். மேலும் அமலாக்கத்துறை சோதனை தனக்கானது இல்லை என்றும், தன் மீது எந்த புகார்களோ வழக்குகளோ இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை சோதனையின் போது அதிகாரிகள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான விளக்கங்கள் கொடுத்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் தனக்கு எதிரான கருத்துக்கள் தனது அரசியல் சிந்தனைக்கு உத்வேகம் மட்டுமே அளிக்கும் என்றும், ஒருபோதும் தனது அரசியல் பயணத்திற்கு தடையாக மாறாது எனவும் ஆதவ் அர்ஜுனா தனது அறிக்கையில் கூறியுள்ளார். தேர்தல் அரசியலில் பேரறிஞர் அண்ணா பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்ட போதும் கொண்ட கொள்கைகளில் கவனம் சிதறாமல் வெற்றி பெற்றதைப் போல புதிய அரசியல் பாதையை உருவாக்குவோம் எனவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார்.
தூத்துக்குடியில் வெள்ளிக்கிழமை பெய்த கனமழையால் 22,000 ஏக்கர் உப்பள்ளங்கள் நீரில் மூழ்கி கடல் போல காட்சியளிக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகநேரி, முத்தையாபுரம், முடுக்குக்காடு, தருவைக்குளம், வேம்பார் உட்பட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 22,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. இங்கு ஆண்டுக்கு சராசரியாக 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. உப்பு உற்பத்தி தொழிலில் 100 பெரிய நிறுவனங்களும் 400 சிறிய உப்பு உற்பத்தியாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது உப்பு உற்பத்தி முடிவடைந்து உப்பள பணிகளில் ஜிப்சம் எடுக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் மழை காரணமாக உப்பள்ளங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. மழைநீர் வற்றி மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க ஜனவரி மாதம் ஆகும் என்பதால் உப்பள தொழிலாளர்களுக்கான மழைக்கால நிவாரணத்தை உயர்த்தி வழங்க தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ 5,000 மழைக்கால நிவாரணம் இப்போ தீபாவளி ஒட்டி ஏறி இருந்தது எங்களுக்கு. இப்போ ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசி இருக்கிற சூழலில் இந்த 5,000 வந்து போதாத சூழல் தான் இருக்குது. அப்போ கூடுதலாக ஒரு 10,000 அந்த மாதிரி ஏற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். உப்பளங்களை நம்பி நேரடியாக 25,000 தொழிலாளர்களும் மறைமுகமாக 20,000 தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு பெறுவது குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட குடிநீர் திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக கூறி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த அதிமுக ஆட்சியின் போது மதுரை மாவட்டத்திற்கு அறிவித்த லோயர் கேம்ப் இணைப்பு குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக கூறி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான தங்கமணி, கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தின் போது சேதமடைந்த சாலைகள் இன்னும் சீரமைக்கப்படவில்லை என்றும் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறினார். கடந்த மழை வெள்ளத்தின் போது பழுதடைந்த சாலைகளெல்லாம் புதுப்பிக்கப்படாமலும், அதே போல ஏற்கனவே பழுதானதெல்லாம் புதுப்பிக்கப்படாமல் இன்று பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகள், வேலைக்கு செல்கின்ற வகையில் பெண்கள் என்று விபத்து ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் இந்த எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இங்கே இருக்கின்றவர்களும் ஆளுகின்ற அரசும் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர மறுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ்சத்தியன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் எலிமருந்து நெடியால் 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் என்ற தனியார் நிறுவனத்தின் உரிமத்தை வேளாண் துறை ரத்து செய்த நிலையில் அந்நிறுவனத்துக்கு சீல் வைக்கப்பட்டது. குன்றத்துறை அடுத்த மணஞ்சேரியைச் சேர்ந்த தனியார் வங்கி மேலாளர் கிரிதரன் வீட்டில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு எலி தொல்லையை கட்டுப்படுத்த எலிமருந்து வைக்கப்பட்ட நிலையில் மூச்சுத் திணறல் மற்றும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவரது 2 குழந்தைகள் உயிரிழந்தனர். கிரிதரனும் அவரது மனைவியும் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் எலிமருந்து வைத்த யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன ஊழியர்கள் தினகரன் மற்றும் சங்கர்தாஸ் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள நிறுவனத்தின் உரிமையாளரை தேடி வருகின்றனர். விதிமுறைகளை மீறி செயல்பட்டதால் யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்யும்படி வேளாண் துறைக்கு காவல்துறை தரப்பில் பரிந்துரை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்து வேளாண் துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் அந்த நிறுவனத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். குன்றத்தூர் எலிமருந்து விவகாரத்தில் அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராமாபுரத்தில் வாக்காளர் அடையாள அட்டை முகாமை தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது குன்றத்தூரில் வீட்டில் எலிமருந்து கசிந்து 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இனிமேல் எந்தெந்த மருந்துகளை விற்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எந்தெந்த மருந்துகளுக்கு கட்டுப்பாடு, எதெல்லாம் விற்கக்கூடாது என்கின்ற அந்த தடைகள்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஆராய்வதற்கு அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான செய்திகள் வந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பக்கத்து வீட்டு பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளியை காவலர்கள் கைது செய்தனர். போச்சம்பள்ளி அடுத்த கொடமாண்டப்பட்டியைச் சேர்ந்த முபாரக் தனது வீட்டின் அருகே குடியிருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து இளம் பெண்ணின் பெற்றோர் போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் முபாரக்கை கைது செய்த காவலர்கள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ்க்கு அரசியல் அமைப்பு ஒரு வெற்று புத்தகம் போல இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார்.
அமெரிக்க அதிபர் ஜோ பைடனைப் போல பிரதமர் மோடிக்கும் ஞாபக மறதி உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி பரப்புரை கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, பாஜக மற்றும் RSSக்கு அரசியலமைப்பு என்பது ஒரு வெற்று புத்தகம் போல இருப்பதாக தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனைப் போல பிரதமர் மோடிக்கும் ஞாபக மறதி ஏற்பட்டுள்ளதாக கூறிய ராகுல் காந்தி, தொடர்ச்சியாக காங்கிரஸ் மீது ஒரே குற்றச்சாட்டை முன்வைத்து வருவதாகவும் சாடினார். இதைத் தொடர்ந்து சந்தர்பூரில் நடைபெற்ற பரப்புரையில் பேசிய அவர், 50 விழுக்காடு இடஒதுக்கீடு என்ற வரையறையை ரத்து செய்ய பாஜக முன்வருமா எனவும் கேள்வி எழுப்பினார். शिक्षा, हेल्थ केयर, रोजगार मिलने का काम सरकारों का है. हम जो इसमें लिखा है वही करते हैं. इसमें लिखा है कि अगर धन बटेगा तो सबको एक साथ समानता के साथ न्याय के साथ दिया जाएगा. इसमें लिखा है. GST என்பது சிறு குறு நடுத்தர வணிகங்களை அழிக்கும் ஒரு வகை ஆயுதம் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவால் காணுமிடமெல்லாம் பனிப்படலமாக மாறியுள்ளது. குப்வாரா மாவட்டத்தில் உள்ள மச்சில் செக்டரின் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதி பனிப்போர்வையால் போர்த்தப்பட்டது போல் அழகாக காட்சியளிக்கின்றன. சமவெளி பகுதிகளில் மிதமான பனிப்பொழிவும், உயரமான பகுதிகளில் கடும் பனிப்பொழிவும் நீடிக்கிறது. குரேஸ், துலாயில் கன்சல்வான் ஆகிய எல்லைப் பகுதிகள் உட்பட வந்திபோராவின் மலைப்பகுதிகளில் பனிப்படலம் படர்ந்துள்ளது. கடும் பனிப்பொழிவால் எங்கும் பனிமயமாக காட்சியளிப்பது கண்களுக்கும் மனதுக்கும் இனிமையாக இருந்தாலும் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.